அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்.எஸ். பிரபுகாந்த். அன்பர்களே, நமது சேனல் வேலுண்டு வினையில்லை. நமது சேனல் நேயர்களுக்கும் நமது சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு கடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதியதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அன்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் நிச்சயம் நமது வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் பார்க்கப்படலாம். அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025-26 மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்த 1.5 வருட காலங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருட ராகு கேது பயிற்சியினால் கண்டிப்பாக நிறைய நன்மையான பலன்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டவசமான நன்மைகளையும், குடும்பத்தில் உள்ள பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தொழிலால் நல்ல லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த பதவி நிர்வாகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உயர்ந்த புகழும் மதிப்பும் கௌரவ அந்தஸ்துகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டு போன விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு கேதுவினால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கின்றன. அன்பர்களே, ராகு கேது பயிற்சியுடைய விதங்களை பார்ப்போம். ராகு கேது பயிற்சி என்பது வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 26/4/2025 திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 18/5/2025 ராகு கேது பயிற்சி ஆகிறார். 2 பஞ்சாங்கத்துக்கு அடிப்படையில் 22 நாட்கள் ஏறதாழ டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஆனால் பலன்கள் என்பது எல்லாமே ஒன்றாகவே அமையும். அன்பர்களே, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ராகு கேது என்றால் என்ன, இந்த ராகு கேதுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க. ராகு கேது என்பது இரண்டுமே சர்ப கிரகங்கள்ங்க. அதாவது முக்கியமான பயிற்சிகளில் 9 கிரகங்களில் 3 கிரக பயிற்சிகளை தான் நம்ம விசேஷமாக பார்க்கப்படுகின்றோம். ஒன்று குரு பயிற்சி பலன்கள், இன்னொன்று சனி பயிற்சி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு கேது. இந்த ராகு கேது இரண்டும் ஒரே நேரத்தில் பயிற்சி ஆவதனால அதை நம்ம ஒரே விதமாகவே எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 3 கிரகங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள்? மற்ற கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியை தான் ரொம்ப விசேஷமாகவும், இந்த உலகத்தில் உள்ள முக்கிய பொருளாதாரங்களையும் வல்லமை பெற்ற செயல்களையும், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதையும் ரொம்ப உக்கரமாகவும் வலிமையாகவும் அனைத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த கிரகங்கள் விளங்குகின்றன. அப்படிப்பட்ட இந்த பயிற்சிகளை தான் நம்ம விசேஷமாக எடுத்து நம்ம பார்க்கப்படுகின்றோம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி, இதனால் ராகு மீனத்தில் சஞ்சாரம் செய்தார், கேது பகவான் கன்னியில் அமர்ந்திருந்தார். இப்பொழுது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார், கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாக வருகிறார். இந்த 2 கிரகங்களும் சர்ப கிரகங்கள் என்பதனால ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய கிரகங்களாக அமையுங்க. அப்படிப்பட்ட இந்த கிரகங்களால மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன் நடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது 12 இருந்த ராகு பகவானால் பல தேசங்கள், பல அலைச்சல்கள், இருக்கிற இடத்திலிருந்தே பொருளை வச்சுட்டு பலவிதமான அலைச்சல் துன்பங்களும், பொருளாதாரத்தினால பல நெருக்கடிகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற வாழ்க்கை பலரும் பார்த்துருப்பாங்க. நிறைய சங்கடங்கள், நமக்கு வர வேண்டிய நல்லதெல்லாம் தடைப்பட்டு போயிடுச்சு. வேலையிலையும் பல பிரச்சனைகள், சில பேர் வேலையை கூட இழந்திருப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சில சூழ்நிலைகள்லாம் கொடுத்துருப்பாரு. கையில் தேவையான பொருளாதாரம், பண வசதி குறைந்து காணப்படும் பொழுது விரயங்களை பல மடங்கு ராகு பகவான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட கிரகத்தினால வாழ்க்கையில் இனி எப்படா நல்ல காலம் நமக்கு பிறக்கும் என்று ஏங்கி தவித்து வந்த மேஷராசி அன்பர்களே, கேது பகவான் பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் இதனால் சஞ்சாரம் செய்த கேது பகவான் 5வது வீட்டுக்கு வருகிறார். இதில் கிரகத்துடைய வலிமையான பலன்களை பார்ப்போம். கேது என்பவன் கெடுத்து கொடுப்பார், ராகு என்பவர் கொடுத்து கெடுப்பார் என்பது பழமொழி உண்டு. உங்களுக்கு ராகு மாதிரி கொடுப்பார் இல்லை, கேது மாதிரி கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கொடுக்கக்கூடியவர் தான், கேது கெடுக்கக்கூடியவராக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் முதன்மையாக சொல்லப்போனால் கேது பகவான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கெடுத்து பிறகு உடனே கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் கெடுப்பார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஷ்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லதை பார்த்தா மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு திரும்பி எல்லாமே நமக்கு கெடுதலாக அமையும் பொழுது இது ஒரு வகையான மன துயரத்துக்கு நம்ம ஆளாகின்றோம். அதுபோன்றுதான் இந்த கிரக பயிற்சிகளுடைய முக்கிய பங்கை நம்ம பார்க்க போகின்றோம். கேது 5ல் வருவதனால
குடும்பத்தில் கூடுதல் கவனங்கள் வேண்டும். புத்திரர்கள் குழந்தைகள் மீது கூடுதலான அக்கறைகளை எடுத்து வேண்டும். குழந்தைகள் மீது ரொம்ப கூடுதல் அக்கறைகள் வேண்டும். குழந்தை செல்வங்களாக இருக்கக்கூடியவங்க கல்விகளில் கூடுதலான பொறுப்புகளை ஏற்று நல்ல விதமாக படிக்க வேண்டும். எதையும் யதார்த்தமாகவோ அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். படிப்பை கூடுதல் கவனத்தோடு படித்தா உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லாவே இருக்கும் என்பதை உணர வேண்டும். அதுபோன்று பார்த்தீங்கன்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், மூக்கு, தொண்டை, வாய், மூக்கு, தொண்டை, காது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகப்பட்டிருந்தாலோ குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்த்து வரக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியை, இந்த ராகு கேது வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது. அதற்குரிய வழிபாடு இந்த ராகு கேதுக்கு விசேஷமாக சொல்லக்கூடிய கோவில்களாக விளங்கக்கூடிய திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், இந்த 2 ஆலய வழிபாடுகள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். சென்னை சுற்றி வட்டாரங்களில் உள்ளவர்கள் இந்த ஆலய வழிபாடுகள் எடுத்தால் ரொம்ப நல்லது. அதற்கு மேலாக காளகஸ்தி ஆலயம் சென்று வந்தாலும் நல்லது. இப்படி நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள், இறை வழிபாடு மூலமாக நமக்கு தேவையான நன்மைகளை கண்டிப்பாக இறைவன் நமக்கு கொடுப்பார். அதுபோன்று பிரதோஷ காலத்தில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப நல்லதாக அமையும். சொந்த பந்த உறவுகளால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க. உறவினால் பகை நிச்சயம் உண்டாகும். அதனால் உறவுக்காரங்களோடு அனுசரித்து போவது நல்லது. இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் அனுசரித்து போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல கொடுத்துட்டு பின்னாடி வலிக்குது அப்படின்னு வருத்தம் அடையாதீங்க அன்பர்களே. எதையும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தால் நல்லது. இல்லை என்றால் உறவினால் பகை உண்டாகும். மாமா, மைத்துனர், இப்படி சொல்லக்கூடிய உறவு வகையில் மனசஞ்சலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதுபோன்று ராகு கேது எந்த வீட்டில் அமைந்திருக்கிறாரோ அதுவே சொந்த வீடாக இருக்கப்பெறும். அதனால் கேது 5ஆம் வீட்டில் அமைவது, ஒரு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தான யோகம். அதாவது புத்திர பேர் சொல்லக்கூடிய இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது வருவதனால கொஞ்சம் எச்சாக்கரித்தையோடு செயல்படுவது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தோஷங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்குவார். அதனால் சில பேர் ராமேஸ்வரம் சென்று அந்த 22 கிணறுல குளித்து வந்தால் கூடுதல் பலம் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி வந்தாலும் கூடுதல் நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி வருவது ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் என்று உணருங்கள் அன்பர்களே. கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி காலகட்டங்களில் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கிற யோகம் உண்டு. முதல் பகுதி 8 மாதங்களை விட அடுத்த 8 மாதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அன்பர்களே. ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்காருங்க. ராகு லாபஸ்தானத்தில் வந்தாலே இதற்கு முன் விரயஸ்தானத்தில் இருந்து வாடி வந்த உங்கள் வாழ்க்கையில் இனி லாபங்களாக இருக்கும். தொட்டது எல்லாம் துலங்கும். எதிர்பார்ப்புகள் லாபங்களை உண்டாக்கும். சுய தொழிலால் பல மடங்கு லாபங்களை சந்திப்பீங்க. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் இரும்பு, இயந்திர சம்பந்தப்பட்ட, மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உலகப் பொருள், வணிக சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழில் வளத்தை நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலை ரொம்ப பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிவகுப்பார். லாபங்களை, பல லட்சக்கணக்கான வருவாய் சம்பாத்தியங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய காலம் உண்டு. உங்களுடைய புகழ் மதிப்பு உயரும். உங்களுடைய பேர், புகழ் அனைத்தும் உயரக்கூடிய நல்ல காலமாகவே இருக்கும். இதற்கு முன் முடங்கியிருந்த எல்லா விஷயங்களும் இனிமேல் துணிந்து செயல்பட போகிறீங்க. முடங்கி கிடந்தது எல்லாமே இனிமேல் எழுந்து வரப்போகின்றன. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காலநிலையாக சந்தோஷப்படக்கூடிய காலமாகவே இனி உங்கள் வாழ்க்கையில் அமைய பெற போகின்றன. இந்த சந்தோஷத்தை தாங்களும் சரி குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். இதுக்கு முன்னாடி நான் இருந்த காலத்தை விட, முதல்ல இருந்த பட்ட கஷ்டத்தை விட இப்போ ரொம்ப பெட்டராக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை உணர்வீங்க. உங்கள் தாய் தந்தை, உங்களுடைய பிள்ளைங்க எல்லாரோடும் நீங்கள் சொல்லி உங்களை மகிழ்வித்து சந்தோஷமாக வெரி ஹாப்பி. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து வாழக்கூடிய நல்ல காலங்கள்லாம் இந்த ராகுவினால் உங்களுக்கு கொடுப்பார். அதான் சொன்னேனே, ராகு மாதிரி கொடுப்பார் இல்லை என்று சொல்வது போல் ராகு நிச்சயம் உங்களை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தில் கொடுப்பார். திடீர்னு பெரிய லாபத்தை கொடுப்பார். நீங்கள் சிறு தொழில் கூட செய்யலாம். அந்த சிறு தொழிலில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து பெரிய வகையான லாபங்களை, பொருளாதார வசதிகளை கொடுப்பார். பணவரவு பல மடங்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் அன்பர்களே. இந்த ராகு கேது
இப்போ பயிற்சி ஆகிற ராகு கேது பயிற்சியினால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களையும் யோகமான நன்மைகளையும் தாங்கள் பெற்று நிறைவாக வாழக்கூடிய யோகங்கள் இருக்கு என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.